அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சிரமம் நிறைந்த விஷயங்களை கூட சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் பலம் வருகிறாருங்க. குரு பகவான் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். 8, 10, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் இந்த வேளையில் பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், ஏழரை சனியில் சனிக்கு நேர் எதிராக நின்று பல சிரமங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்பையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் சனியால் தீமையும் குரு பகவானால் நன்மையும் கலந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முழுமையாக நன்மை மற்றும் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நன்மை தீமை கலந்து கிடைத்தாலும் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நல்ல நேரமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு எதையும் திட்டமிட்டு செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பல பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் சனி பகவான் ஏழரை சனியில் அதிதீவிரம் அடையக்கூடிய இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் பல வகையான குழப்பங்களை நீக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல பிரச்சனைகளை அணுகுவதால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பிரச்சனை சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஆனால் அதே சமயத்தில் சனி பகவான் அவருக்கு நேர் எதிராக ஜென்மராசியில் ஏழரை சனியில் வலம் வருகிறாருங்க. ஜென்மராசியில் அதி தீவிரமாக சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அனைத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சனி பகவான் ஏழரை சனியில் அதிக பாதிப்புகளை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருகிறார். எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது. பண நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். முழுமையாக நம்பி முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பல வகையான கெடுபிடிகளில் திடீர் மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுவதால் பெரிய அளவில் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சனியின் பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எதையும் முன் யோசனை செய்தால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே சமயம் சப்தமத்தை சனி பார்ப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் பெரிய அளவில் சிரமமின்றி நிச்சயமாக கைகூடும். இந்த தருணத்தில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு.
உண்டு. தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். மனக்கவலை அதிகரிக்கும். நினைவுகளை சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொண்டால் பல பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார பற்றாக்குறைகள் விலகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் செயல்படுவது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு விரயத்தில் இருப்பதால் சுப விரயம் உண்டு. ஆனால் லாபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைக்காத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பல வகையில் பணவரவு மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்குகிறாருங்க. எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் கேதுவின் அமைப்பால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் திடீரென உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். பௌர்ணமி தினத்தில் சந்திர கிரகணம் வரக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக முழுமையாக அதிக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை விளக்குகிறார். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்ம ராசியில் உச்சபலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளை என்பது பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத லாபம் உண்டு. கலைத்துறையில் பெயர் புகழ அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் செல்வாக்கு உயர்த்தும் தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. பெரும்பாலான நெருக்கடிகளை விலக்கி எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் சுக்கிரன். செவ்வாய் மிக வலுவாக விரயத்தில் வலம் வருகிறார். மங்களக்காரகரான செவ்வாய் விரயத்தில் வலம் வந்தாலும் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக வீடு கட்டுதல் புதிய வீடு வாங்குதல் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் சரியான முறையில் சிந்தித்து செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு
நிச்சயமாக உண்டு. உஷ்ணகிரகமான சூரியன் விரயத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றவை சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் அபரிவிதமான நன்மையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.